வாங்க, இன்னைக்கு நாம ஒரு கதை கேட்கலாம். நட்பு, நாம எடுக்கிற முடிவுகள், இது எல்லாம் பத்தி ரொம்ப அழகா சொல்ற ஒரு கதை இது. பாருங்க, இந்த பழமையான குரல்ல ஒரு பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கு. இது ஏதோ பழைய காலத்து விஷயம் மட்டும் இல்ல. நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளயும் நடக்கிற ஒரு காலத்தால் அழியாத கதைய தான் இது சொல்லுது. சரி, நம்ம கதைக்குள்ள போலாமா? இது லியோ அண்ட் சாம்னு 2 நண்பர்களோட கதை. அவங்க 2 பேரும் உயிர் நண்பர்கள். அப்படி ஒரு நட்பு அவங்களுக்குள்ள. அவங்க ஸ்கூல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட், 2 பேரும் சேர்ந்து ஒரு எரிமலை மாடல் செய்றாங்க. லியோ இருக்கானே, அவன் அந்த மலைய அவ்வளவு நுணுக்கமா பார்த்து பார்த்து செஞ்சான். சாம் அவனோட பங்குக்கு அந்த எரிமலைக்குள்ள இருந்து வர்ற லாவாவ கெமிக்கல்ஸ் வச்சு கச்சிதமா உருவாக்குனான். சொல்லப்போனா அவங்க ஒரு சூப்பர் டீம். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த ப்ராஜெக்ட ஸ்கூல்ல சப்மிட் பண்ண வேண்டிய நாள் அன்னைக்கு சாமோட மனசுல சின்னதா ஒரு சுயநலமான எண்ணம் வேர்விட ஆரம்பிச்சது. அவன் மனசுக்குள்ள ஒரு சின்ன குரல், என்ன, இந்த ப்ராஜெக்டுக்கான முழு பெருமையும் நான் மட்டும் எடுத்துக்கிட்டா என்ன? பாத்தீங்களா, அந்த அன்பில்லாத ஒரு செயலுக்கான விதை இங்கதான் விழ ஆரம்பிக்குது. அந்த சின்ன எண்ணம் அவனை எங்க கொண்டு போய் நிறுத்துச்சுன்னு பாருங்க. அவன் யாருக்கும் தெரியாம ப்ராஜெக்ட சீக்கிரமா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறான். அப்புறம் அந்த லேபிள்ல இருந்த லியோவோட பேரை அழிச்சிடுறான். கடைசியா இது முழுக்க முழுக்க தன்னோட சொந்த வேலைன்னு சொல்லி டீச்சர் கிட்ட கொடுத்துட்டான். நட்புக்கு செஞ்ச பெரிய துரோகம். என்னாச்சு? ஆஹா, அவனுக்கு A+ கிடைச்சது, முழு மதிப்பெண். அவன் செஞ்ச அந்த தப்பான வேலைக்கு உடனடியா ஒரு பரிசு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா அது மேலோட்டமான பரிசு இல்லையா? ஆனா அந்த மதியம் 2 பேருக்கும் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு பக்கம் சாம் கிளாஸ்ல எல்லார்கிட்டயும் கைத்தட்டல் வாங்கிட்டு இருந்தா, அந்த ஒரு நிமிஷம் அவனுக்கு பெருமையா கூட இருந்திருக்கலாம். ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் லியோ டிஸ்ப்ளேல வச்சிருந்த அந்த ப்ராஜெக்ட பாக்குறான். அவனுக்கு ஒரே குழப்பம், மனசுக்குள்ள தாங்க முடியாத வலி. சரி, அவனுக்கு ஒரு A+ கிடைச்சிருச்சு. ஆனா அதுக்காக அவன் கொடுத்த வேலை சரியா? நீங்களே சொல்லுங்க, இந்த ஒரு A+ உண்மையிலே அதுக்கு தகுதியானதா? அந்த கைத்தட்டல் சத்தமெல்லாம் அடங்கி போச்சு. ஆனா சாமோட மனசுக்குள்ள வேற ஒரு உணர்வு, ஒரு நெருப்பு மாதிரி எரிய ஆரம்பிச்சது. அதுக்கு பேர்தான் குற்ற உணர்வு. அந்த பாராட்டுக்கள் எல்லாம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அது ரொம்ப போலியா இருந்துச்சு. ஸ்கூல் காரிடார்ல லியோவை பார்க்கும்போது அவன் முகத்தை பார்க்க முடியாம தலைய குனிஞ்சுக்கிட்டான். கேண்டீன்ல தனியா உட்கார்ந்து சாப்பிடும்போது சுத்தி ஆள் இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு தனிமை. கடைசியா அந்த ரிப்போர்ட் கார்டுல இருந்த பளபளப்பான A+ கூட அவனுக்கு அசிங்கமா தெரிய ஆரம்பிச்சது. அவன் மனசுல எப்படி இருந்துச்சுன்னா, தப்பிக்கவே முடியாத ஒரு சுடு வெயில் எம்மேல மட்டும் அடிக்குதே, எங்க போனாலும் இந்த சூடு என்ன துரத்துதே அப்படின்னு உணர்ந்தான். இதுதான் அந்த குரல்ல சொன்னது, எலும்பில்லாத புழுவ வெயில் வாட்டுற மாதிரி. அப்போ சாமை இப்படி வாட்டி வதைக்கிற அந்த சக்திக்கு பேர் என்ன? அதுக்கு பேர்தான் அறம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மனசாட்சி. நம்ம தப்பு செய்யும்போது இது சரியில்லைன்னு உள்ள இருந்து நமக்கு சொல்ற ஒரு காம்பஸ் மாதிரி. இப்பதான் சாமுக்கு அந்த உண்மை புரிய ஆரம்பிச்சது. அவன் செஞ்ச அந்த ஒரு அன்பில்லாத செயல் அவனோட சொன்ன சந்தோஷத்தையே உள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காய வைக்குது, அவனோட மன நிம்மதியே இல்லாம பண்ணுதுன்னு அவன் உணர்ந்தான். நினைச்சு பாருங்க, அவங்கிட்ட அந்த முழு மதிப்பெண் இருக்கு. ஆனா உண்மையில அவன் எதை இழந்திருக்கான்? தன்னோட சிறந்த நண்பன, மன நிம்மதிய, அப்புறம் நேர்மைய, இது எல்லாத்தையும் இழந்துட்டான் இல்லையா? ஆனா கதை இதோட முடியல. அடுத்த நாள் காலையில சாம் ஒரு முடிவுக்கு வந்தான். போதும் இந்த எரிச்சல், போதும் இந்த வலி, செஞ்ச தப்ப சரி பண்ணியே ஆகணும்னு தீர்மானிச்சான். திரும்பவும் சரியான பாதைக்கு வர அவன் என்ன செஞ்சான்? அவன் ஒரு பிளான் போட்டான். மொத படி, கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லியோவை பார்க்கணும். 2வது படி, ஒளிவு மறைவு இல்லாம முழு மனசோட மன்னிப்பு கேட்கணும். 3வது படி, 2 பேரும் ஒன்னா டீச்சர் கிட்ட போய் நடந்த எல்லா உண்மையும் சொல்லணும். நிச்சயமா உண்மைய சொல்றது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அவன் உண்மைய சொன்னதுக்கு அப்புறம் ஒரு அற்புதம் நடந்துச்சு. அவனுக்குள்ள இவ்ளோ நாளா எரிஞ்சிட்டு இருந்த அந்த நெருப்பு மெதுவா அணைய ஆரம்பிச்சது. ஒரு பெரிய பாரம் இறங்குன மாதிரி மனசு லேசானது. ஆக இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன? ஓடில்லாத, எலும்பு இல்லாத ஒரு சின்ன புழுவ வெயில் எப்படி சுட்டு பொசுக்குமோ அதே மாதிரிதான் அன்பில்லாத ஒரு காரியத்தை நாம செஞ்சா நாம மனசாட்சியே நம்மள வாட்டி வதைக்கும். அப்போ கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம மனசு அமைதியா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி நம்ம மத்தவங்க கிட்ட காட்டுற அன்புலையும் கருணையிலையும் தான் இருக்கு. நாம மத்தவங்களுக்கு கொடுக்கற அன்புதான் நமக்கே ஒரு நிழலா மாறி நம்மள பாதுகாக்கும்.